வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு யூனிஃபார்ம் சுடிதார். ஒரு பெரிய பொண்ணு, காலேஜ் போகக்கூடிய பொண்ணு, ஒரு பெரிய சைஸ் தான். ரொம்ப லூஸாலாம் போட மாட்டாங்க. மேலே வந்து கோட்டும் வரும். இப்போ அந்த சுடிதார் வந்து நம்ம கழுத்து வந்து ஷோல்டர் இறங்காமல், நெக் லூஸ் அடிக்காமல் ஒரு ஃபிட்டாக வந்து எப்படி கட் பண்ணுறது, ஒரு மீடியம் சைஸ், அதிகமான லூஸும் கிடையாது. பாடியிலேருந்து 1 இன்ச்சு மட்டுமே லூஸ் வச்சு கட் பண்ணக்கூடிய, பெரும்பாலும் எல்லோரும் வெட்டக்கூடிய ஒரு கட்டிங் தான். அதில் சின்ன சின்ன டிப்ஸு, நீங்கள் எதை செய்ய மறந்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நினைவுபடுத்தக்கூடிய வகையில், வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த சுடிதார் கட்டிங் தெளிவாக எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இப்போ யூனிஃபார்ம் சுடிதார் வந்து கட் பண்ணுறோம். இப்போது இந்த சுடிதாருக்கு வந்து கோட்டும் உண்டு. பெரிய பொண்ணு தான். நம்ம சுடிதார் டாப்புக்கு மேலே வந்து ஒரு கோட் போடுவாங்க. இதுக்கு லைனிங்லாம் கிடையாது. கிளாத் வந்து திக்காக இருக்கிறதுனால இந்த துணியை மட்டும் 2 துணி இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கணும். இந்த துணி மடிப்பு வந்து 2 ஒன்றா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேலை உள்ள வச்சு இப்படி தட்டிட்டிங்க அப்படின்னா 2 மடிப்பும் ஒன்றா இருக்கும். இப்படி வச்சு எடுத்துட்டோம்னா துணியோட மடிப்பு 2ம் கரெக்டாக இருக்கும். மேலே பிசுறுலாம் கரெக்டாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஸ்டிச்சிங்க்கான லைன் போட்டுக்கோங்க. இப்போ சுடிதாரினுடைய ஹைட்டு வந்து நமக்கு ரெடியிலேருந்து ஹைட்டு 37 இன்ச்சு ஹைட்டு. மேலே ஸ்டிச்சிங்குள்ளதை வந்து தள்ளிட்டேன், கீழே லெஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். 37. கீழே வந்து பாட்டத்தில் 1 இன்ச்சு, மடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய பாடி வந்து 32 இன்ச்சு, 6ஆக டிவைட் பண்ணிக்கணும். 5.25 ஒரு பாயிண்ட் வரும். இப்போ நம்ம வந்து முண்டா வந்து கொஞ்சம் வந்து ஆம்கோலுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கணும். ஏன்னா மேலே கோட்டு போடுறதுனால வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நான் வந்து 6.5 இன்ச்சு ஆம்கோல் இறக்குறேன். 5.5க்கு 1 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு இறக்குறேன். மேலேருந்து இடுப்பினுடைய ஹைட்டு வந்து 13 இன்ச்சு அளவு எடுத்துருக்குறோம். இங்கே அளவு எடுத்தது 13 இன்ச்சு அளவு எடுத்துருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து கூட வச்சுக்கோங்க. அது மாதிரி சீட்டினுடைய ஹைட்டு வந்து 18 இன்ச்சு உயரம் எடுத்துருக்குறோம். அந்த 18 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க, 19 இன்ச்சு. இந்த மாதிரி முதல்ல லைனை வந்து பிரிச்சுக்கணும். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே லைன் போட்டுடலாம். சீட்டினுடைய லைன் இது. கீழே வந்து பாட்டத்தினுடைய லைனு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக் தட்டுக்கு தான் மார்க் பண்ணுறோம். டாப்னுடையது பேக் தட்டுக்கு மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு. இப்போ 8 இன்ச்சு, 16ல் பாதி 8, 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுறோம். இப்போங்க 6.5 இன்ச்சு இருக்குது. 6.5ல் பாதி வந்து 3.25, 1/4 இன்ச்சு இந்த பக்கம் சேர்த்துக்கோங்க, 3.5. அப்போ கழுத்தினுடைய டெப்த் வந்து 3 இன்ச்சில் இருக்கும். இப்போ பேக் நெக்கினுடைய உயரம் வந்து ரெடியினுடைய ஹைட்டு வந்து 6.5 இன்ச்சு. அப்போ நீங்கள் 6.25 இன்ச்சு வச்சோம்னா ஸ்டிச்சிங் பண்ணோன்னா உங்களுக்கு 6.5ல் நிற்கும். வந்து பேக் நெக்கினுடைய உயரம் 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம்ங்கிறதுனால ரொம்ப ப்ராடாலாம் தேவையில்லை. ரவுண்டு வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து இந்த பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப் வந்து அப்படியே வச்சுக்கலாம்.
இப்போ இங்கே 6 இன்ச்சு இருக்குது, 6.5 இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் 16.8, 1.5 இன்ச்சு மைனஸு. அந்த மீதி இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 6.5 இருக்குது. இந்த 6.5 இன்ச்சு அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு இங்கேருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ பாடி வந்து 32, 8 இன்ச்சு, 1 இன்ச்சு லூஸ் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க. இப்போ ரெடி இது வந்து 8 ப்ளஸ் 1 இன்ச்சு லூஸு, 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க. அதிகமாக தேவைப்பட்டால் 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இடுப்பினுடைய அளவு வந்து 28 / 4 7 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு லூஸ் வச்சுக்கோங்க. இதில் டாட்லாம் போடலை. யூனிஃபார்ம்ங்கிறதுனால லூஸ் ஃப்ரீயாக வைக்கிறதுனால டாட்லாம் கிடையாது. சீட்டு வந்து 36 / 4 9. சீட்டில் வந்து 1/2 இன்ச்சு மட்டும் லூஸ் வச்சுக்கோங்க. இப்போ மொத்தம் இங்கே 9.5 இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து இந்த பெண்டு ஷேப் கொடுத்துக்கோங்க. டைட் ஃபிட்டிங் சுடிதாராக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துடலாம். டைட் ஃபிட்டிங்காக இருந்தது அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இப்படி பெண்டாகவும் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டேன். இப்போ 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, கீழையும் 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்கு. 27 28 7 + 1 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு. இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கும் வந்து அந்த லைனை அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டரில் வந்து இந்த ஸ்டிச்சிங் தும்பு வச்ச இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த கிராஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டரினுடைய அளவில் இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து பேக்குக்கு அப்படி கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆம்கோல் நீங்கள் அளவெடுத்திருந்தால் அந்த ஆம்கோல் அப்படி செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் ரெடியில் வந்து 16 இன்ச்சு ஆம்கோல் வரும். உங்களுக்கு நீங்கள் ஆம்கோல் அளவெடுத்திருந்தால் இந்த ஆம்கோல் செக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது 16 இன்ச்சு ரெடி வரும் ஆம்கோல். இப்போ பேக் அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணும் பொழுது பேக்கையும் ஃபஸ்ட்டு வந்து பேக் தட்டு கட் பண்ணுறோம். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையுமே சேர்த்து வந்து இப்படி கட் பண்ணிடலாம். இதில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்படி சைடு ஓப்பன் வந்து இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி அர்க்காத் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டத்தில் வந்து இதில் பாதி இப்படி லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க.
சைடையும் வந்து ஸ்டிச்சிங்க்கு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கினுடைய நெக் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பேக் தட்டு வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இந்த நெக்கு பேக்கினுடைய நெக்கு இருக்கிற இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டோட உயரம் நெக்கினுடைய ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம பேக்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தேவை எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு ஃப்ரண்டோட நெக்கு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து 3 இன்ச்சு அகலம் வச்சுருந்தோம். அந்த 3 இன்ச்சை கீழே வச்சிடணும். மேலே இங்கே 1/2 இன்ச்சு தள்ளி வச்சதில் இப்படி கிராஸாக இந்த லைன் அப்படி போட்டுட்டு கழுத்தினுடைய ரவுண்ட் ஷேப்பு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்டோட நெக் வெட்டிடணும். இப்போது இந்த பேக்கினுடைய ஷோல்டரிங் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இதை அப்படி கரெக்டாக ஃப்ரண்டில் அப்படி கரெக்டாக வச்சு இந்த சைடில் அதனுடைய அளவு அப்படி மார்க் பண்ணிடுங்க. இதை எடுத்துட்டு இந்த ஆம்கோலுக்கு நேராக கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டு அதே கிராஸில் இந்த ஸ்ட்ரெயிட் மார்க்கும் போட்டு நீங்கள் இந்த ஷேப்பை ரவுண்டு வரைகிறதுனாலும் அதே ஷேப் ரவுண்டை வந்து இந்த ஹைட்டில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ரவுண்டுடைய ஷேப் இப்படி வந்து வரைஞ்சிக்கோங்க. இதை அப்படியே வந்து இதில் கட் பண்ணிவிட்டு ஒரு நூல் வந்து லைட்டாக வந்து ஃப்ரண்ட் அப்படி கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரண்டோட ஹைட் கழுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு வச்சுருக்கோம். தேவையான ஷேப் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர் தட்டு இதில் இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த கவர் தட்டு வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு சிம்பிளாக வந்து சுடிதார் வெட்டக்கூடிய மெத்தடு. இப்போ அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கை கட் பண்ணுறோம். துணியோட பிசுறு அப்படி லைன் பண்ணிவிட்டு கையினுடைய உயரம் வந்து 6.5 இன்ச்சு. 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து 7 இன்ச்சு வைக்கிறோம். பட்டிக்கு ஒரு 1.25 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் வந்து 16 இன்ச்சு நம்ம வச்சு கட் பண்ணியிருக்கோம். இதில் பதினாறு இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு ஆம்கோல் 16 இன்ச்சு. அப்போ 16ல் பாதி வந்து 8, 1 இன்ச்சு -7,
அந்த 7 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. ஒரு அரை இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 7 இன்ச்சு லைனில் 16 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சு இப்படி வச்சுக்கணும். கிராஸில் 8 இன்ச்சு வச்சு எந்த இடம் வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. கை வந்து சுருக்கம் இருக்காது. ஆம்கோல் வந்து இதில் அப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தேவையான ஆம்கோல் சைஸு கரெக்டாக வந்துடும். இதில் அப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு கவார் தட்டுக்கு அதை அப்படியே தள்ளி ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த கவார் தட்டும் இதிலே வந்து அப்படியே உங்களுக்கு கவார் தட்டும் கிடச்சிரும். இப்போ கையினுடைய லூஸு 11.5 5.25 வச்சுக்கோங்க. இப்போ சைடில் ஸ்டிச்சிங் வந்து 1 இன்ச்சு வச்சுருக்குறோம். அந்த 1 இன்ச்சே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுருங்க. இப்போ அப்படியே கையை கட் பண்ணிடலாம். ஆம்கோலுடைய இதில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்படி 2 சுடிதாருக்கு மொத்தமாக துணி இருக்குது. இதில் மேலே அர்க்காத் பண்ணிவிட்டு இந்த கையை அப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு விரித்து வச்சுருங்க. கை ஷேப் நீட்டாக இருக்கும். அப்படியே அந்த கவார் தட்டு இந்த மார்க்லேயே வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ கையினுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஃப்ரண்ட்டு, கை ஷேப் வந்து நீட்டாக வந்துடும். இப்போ இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த ஷோல்டர் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த சைடையும் இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இது சைடு ஸ்டிச்சிங்க்கு இப்படி பிடிச்சிருவோம். மேலே வந்து மடித்து தைக்கிறதுக்கு இப்படி பிடிச்சிருவோம். இப்போ இந்த ஆம்கோல் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் அளவு டாப்பு ஸ்டிச்சிங் பண்ணும்போது 2வது டெய்லர் எதுவுமே கட் பண்ண வேண்டி இருக்காது. சரியாக இருக்கும். இவ்வளோதான் சுடிதாரினுடைய கட்டிங்கு. ரொம்ப சிம்பிளாக வெட்டக்கூடிய கட்டிங்கு. கழுத்து ஷோல்டர் வந்து இறங்காது. அளவு எடுக்கிறதுல மிஸ்டேக் பண்ணால் தான் இறங்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஸ்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கழுத்து அடிக்கிறதுக்கெலாம் வந்து இந்த பீஸ்களை பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.